எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் 26 என்னன்னா, அவன் 26வது வசனம் பிரவசனம் என்ன சொல்றான்னா, அவள் பொறியை ஈந்தேனோ குசேலரை போலே அப்படின்றா. அவள் பொறியை ஈந்தேனோ குசேலரை போலே. இது வந்து ஒரு அருமையான கதை. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை ஒளிஞ்சிட்டு இருக்கு. சுதாமாவோட கதை. ஆக்சுவலா குசேலர் பேர் வந்து சுதாமான் பேர். உஜ்ஜயினியில சாந்திபனி முனிவர்கிட்ட 2 பேரும் ஆசிரமத்துல படிக்கிறான். ஆசிரமத்துல குருகுல கல்வி படிக்கிறான். நான் கிருஷ்ணனும் இவரும் சுதாமாவும். சுதாமா பிற்காலத்துல குச்சேலர்னு அவரை கூப்பிடுறா. இவர் வந்து கிருஷ்ணனும் சுதாமாவும் ஒன்னா படிக்கிறான். 64 நாள் தான் ஒன்னா படிக்கிறான். ஆனா 64 நாளைக்குள்ள இவர் சுதாமா வந்து பிராமின். இவருக்கு தேவையான எல்லா வசதிகளையும் அவன் 2 பேருக்கும் படித்தரா. சாந்திபனி முனிவரத்துல இருக்க. குருகுலர்னா அப்படி இல்லை. குருகுலர்னா சாதாரணமா கிடையாது. முனிவர்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் செய்யணும், எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கணும். அதுதான் இந்த சாந்திபனி முனிவர்கிட்ட படிச்சப்பதான் கிருஷ்ணன் வந்து அந்த பாஞ்சசன்யத்தை கொண்டு கொடுக்கறது. பாஞ்சசன்யம் கிருஷ்ணன் கிடைக்கிறது அங்கதான் கிடைக்கிறது. அங்கதான் அந்த அவரோட புள்ள சாந்திபனி முனிவரோட புள்ள கடல்ல குளிக்க போய் மாயமாயிடுவான். மாயமான உடனே அவரை தேடிட்டு போவார். இவர் அந்த பிள்ளையை தேடிட்டு போவார். அவன் என்ன வந்து கடைசியில் 64 நாள் முடிச்சுட்டு வெளியில கிளம்புறா இல்லையா. கிளம்பும்போது என்ன குருதர்ஷனம் வேணும் உங்களுக்குன்னு கேட்பார் கிருஷ்ணன். கேட்கும்போது அவர் வந்து ஒன்றும் வேண்டாம், நீங்கள் வந்து எங்கிட்ட வந்து படித்ததே போகிறோம் கிருஷ்ணான்னுவா. ஆனால் அந்த சாந்திபனியோட ஒய்ஃப் இருக்கா பார்த்தீங்களா, அவள் உள்ளேருந்து சொல்லுவா, இதை கேளுங்கன்னு. கிருஷ்ணனுக்கு புரிஞ்சுடுறது என்னமோ சொல்கிறாங்க. என்ன சொல்கிறா, முனி அந்த இது குருபத்தினி என்ன சொல்கிறா, எனக்கு கேட்டு சொல்லுங்க, நான் பண்ணி தரேன்ற. குருபத்தினியெல்லாம் அவள் குருவுக்கும் குருபத்தினிக்கும் வேலை செய்யறது தான் அவள் வேலை. வேலையே அதுதான். அப்ப என்ன பண்றாரு, அந்த சாந்திபனி ஆசிரமத்திலிருந்து போகும்போது குசேலர் வந்து கிருஷ்ணன் வந்து அவன் சொல்லுவா, என் பிள்ளை கடல்ல குளிக்க போய் தொலைஞ்சு போயிட்டான், காணாத போயிட்டான், கடல்ல இருக்கட்டு கொண்டு போயிட்டான், அந்த பிள்ளையை உயிர்ப்பிச்சு கொடுக்கணும்னுவா. சரி நான் கொண்டு வந்து தரேன்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் போவார். கிருஷ்ணன் போய் அந்த குளிச்ச இடத்துல போய் தேடுவார். இல்லை, வேற யமலோகத்துக்கு போவார். யமலோகத்துல போய் யமன்கிட்ட கேட்பார், இந்த பிள்ளை எங்க இருக்கான்னு. இந்த பிள்ளை எங்கிட்ட தான் இருக்கான் அப்படின்வா. அந்த பிள்ளைய எனக்கு வேணும், அதை நான் என்னோட குருவுக்கு தட்சணையா கொடுக்கணும் அப்படின்வா. உடனே யமன் வந்து நாராயணனுக்கெல்லாம் கிருஷ்ணன்கிட்ட எல்லாம் பயம். உடனே நீ எடுத்துன்னு போட்டு கொடுத்துட்றான். அப்ப அந்த குழந்தைய கூட்டு வந்து கொடுக்குறாரு இவர். அப்ப போகும்போது அவருக்கு அந்த கடலை இது பண்ணும்போது தான் பாஞ்சசன்யம் கிடைக்கிறது. பாஞ்சசன்யம் அந்த ஊதர சங்கம் இருக்கு பாருப்பா, அந்த சங்க கையில வச்சுட்டு இருக்காரு. இது இன்னொரு கதை. இது இதுக்கு நடுவில் இந்த கிருஷ்ணர் வந்து கிருஷ்ணரும் சுதாமாவும் படிச்சா பாருங்க. படிக்கும்போது நிறைய 2 பேரும் வருஷமும் கிருஷ்ணன் வந்து இந்த சுதாமாவை வம்பிக்கிறதே தான் வேலை. எப்போ பார்த்தாலும் சுதாமாவும் ரொம்ப செல்ஃபிஷ். அது மாதிரி அங்கே இருக்கார். இருக்கும்போது என்ன ஆகுது, ஒரு நாள் சாந்திபனி முனிவர் வந்து ஆசிரமத்தில் வந்து அந்த குருபத்திரிக்கு சொல்லி ஒடிச்சுன்னு வரதுக்கு போறா. காட்டுக்கு போய் விறகு சேவிச்சு கொடுக்கணும், நெருப்பு மூட்டி கொடுக்கணும், பாத்திரம் தேய்ச்சி கொடுக்கணும், எல்லா வேலையும் வீட்டு வேலையெல்லாம் செய்யணும். குருகுல கல்வின்றதே அதுதான். மத்தியான பாடமும் கற்றுக்கணும், இந்த வேலையும் செய்யணும், சாதமும் போட்டுருவாவா, எல்லாம் பண்ணிட்டுவா. அது மாதிரி பண்ணணும். இவர் என்ன பண்ணுறாரு, அதை பண்ணுறார். அந்த வேலையை பண்ணிட்டு இருக்கார். அந்த வேலையில் மட்டும் குருபத்தினி வந்து சொல்லி ஒடிச்சு வரதுக்கு போறார். போகும்போது பயங்கர காத்து மழை. காத்து மழை வந்தோடனே இவன் 2 பேரும் ஆளுக்கு ஒரு மரத்து மேலே ஏறிவிடும். எப்பயுமே அந்த காலத்துல என்ன புட்டையா இருக்கிற மரம் இருக்கு இல்லையா, உயரம் அதிகம் இல்லாத மரத்துல ஏறிக்கிறது. ஏன்னா கீழே வந்து காட்டு மிருகங்கள் வரும். மிருகங்கள் ராத்திரியில் வந்ததுன்னா கஷ்டம். மழைக்கு ஒதுங்கிறதுக்கு வரும்போது இவாளை பார்த்துன்னா அடிச்சு சாப்பிட்டு என்ன பண்ணுறதுட்டு அந்த இடத்துல ஒதுங்கிடுவா. மரத்து மேலே ஏறி உட்காந்துருக்கும் போது என்ன பண்ணுவார், இந்த சுதாமா கிட்ட அந்த குருபத்தி இவாளுக்கு ராத்திரி சாப்பாடு கொடுத்தமிச்சு அவெல்லாம் இருக்கும், கையில எல்லா சாதம்லாம் இருக்கும். ஆனா கிருஷ்ணன் கிட்ட அது இருக்காது. கிருஷ்ணன் வந்து எப்பயுமே அடுத்த வாழை எத்தலை மெச்சு தான் பழக்கம். இவன் தூக்கிட்டு வந்து சுதாமா கிட்ட கொடுத்தா பாருங்க. இந்த நேரத்தில் அதுவே அவர் கஷ்டமாயிடுது. சுதாமா கையில அதெல்லாம் மாட்டி கொடுத்து சுதாமா என்ன பண்றாரு, மெதுவா ஒன்று எடுத்து அங்கே உள்ள மேலே சாப்பிட்டு இருக்காரு. சாப்பிட்டு இருக்கும்போது கிருஷ்ணன் கேட்கறாரு, எனக்கு பசிக்கிறது, ஏதாவது குருபத்திரி கொடுத்தா ஒன்றும் இல்லையே, ஒன்றும் கொடுக்கலையே, அதெல்லாம் போயிடுச்சு, எங்கேயோ முடிஞ்சுட்டு காணாத போயிடுத்து, நம்ம அந்த மழையில எங்கேயோ விட்டுட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு அவன் கிருஷ்ணன் கண்ணனுக்கு கொடுக்க மாட்டார். இந்த சுதாமாவே எல்லாத்தையும் சின்ன பையன் தான், சின்ன பையன் எல்லாம் 5 வயசு 6 வயசு 7 வயசு அவ்வளோதான், 8 10 வயசுக்குள்ள இருக்க பசங்க தான். எல்லாத்தையும் எடுத்து எல்லாத்தையும் சாப்பிட்றாரு இவர்.
எல்லா முறையும் அந்த குருபத்திரி ஆனா கிருஷ்ணனுக்கு தெரியுது, கிருஷ்ணனுக்கு கொடுத்ததையும் சேர்த்து தான் சாப்பிட்றாரு. சேர்த்து அவர் சாப்பிட்டு அவர்கிட்ட கிருஷ்ணன் கிட்ட வந்து எனக்கு பசிக்கிறது நான் சாட்டையை சொல்லிட்டு தான் பரவாயில்ல, கிருஷ்ணன் எனக்கு பசிக்கிறது குருபத்திரி கொடுத்தமிச்சிருக்காளான்னா இல்லைன்னு பொய் வேற சொல்றாரு. இவருக்கு ஃப்ரெண்டை விட்டுட்டு சாப்பிட்றாரு, பொய்யும் சொல்லிடுறாரு. இந்த மாதிரி இது நடக்கிறது. இந்த 64 நாள் அந்த இது முடிஞ்சு போடுது. அவளோட 64 நாள் தான் அங்கே 2 பேரும் ஒன்றா படித்தேன். 64 நாள் படித்த உடனே வந்துடுறா 2 பேரும். வந்த உடனே இந்த சுதாமா இந்த பக்கம் அந்த பக்கம் அவர் வந்து துவாரகைக்கு ராஜாவாயிடுறார். இவர் வந்து சுதாமா வந்து வீட்டுக்கு வந்துடுறார். வீட்டுக்கு வந்தோடனே பெரிய ஆளாயிடுறார். வறுமை சுதாமாவுக்கு ரொம்ப கஷ்டம், ரொம்ப வறுமையான வறுமை. அவருக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுருா, சுசிலைன்னு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறார். இவளுக்கு கல்யாணம் பண்ண உடனே 27 குழந்தை பிறகுறது. இவ வறுமையில வேற எதுவும் இவளால் சம்பாதிக்க முடியல. 27 குழந்தைகள் மட்டும் பொறுத்துறது இல்லை. ஏன்னா 27 27 நட்சத்திரங்களோட பேர் தான் அந்த குழந்தைகள். அந்த குழந்தைகளோட பேரை வச்சுதான் நட்சத்திரங்களுக்கு பேர் வச்சான். அதுக்கு முன்னாடி நட்சத்திரங்களுக்கு பேர் இல்லை. பேர் இல்லாமல் தான் இருந்து அந்த 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 27 நட்சத்திரங்களோட பேரை தான் 27 கொள்ளைகளோட பேரை தான் 27 நட்சத்திரங்களுக்கு வச்சா அப்படின்னு சொல்லுவா ஐயோ. அது இவர் அந்த 27 குழந்தைகள் இருக்கு. இவருக்கு வந்து வேலையெல்லாம் ஒன்றும் தெரியாது. பிராமணர் பிச்சை எடுக்கிறது தானே, மடி பிச்சை எடுக்கிறது தானே, உஞ்ச விருத்தின்னு பார்ப்பாரு. அந்த தினம் 7 வீட்டில் போய் பண்ணுறது அந்த மாதிரி போய் பார்ப்பார். ஒன்றும் கிடைக்காத பாதி நாள் வெறுமை இருப்பா, பாதி நாள் கொலைப்பட்டி, பாதி நாள் ஒரு வேளை சாதம் கிடைக்கும். அது இவா 2 பேருக்கு இருக்காது. இப்படியே காலம் ஓடிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக. இவன் வந்து இந்த இதெல்லாம் கேள்விப்பட்டா இவர் சொல்லுவார், கிருஷ்ணன் வந்து நானும் கிருஷ்ணன் எப்படி இருந்தா தெரியுமா அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லுவார் அவர்கிட்ட, இவகிட்ட சுசீலா கிட்ட. சுசீலா என்ன சொல்லுவா, எல்லாம் சொல்றாரு கரெக்டு தான். இந்த கிருஷ்ணனை போய் ஒரு நாள் பார்த்து உங்க கஷ்டத்தை கொஞ்சம் சொல்லி ஏதாவது நீங்க நீங்க கிருஷ்ணனை போய் பார்த்துட்டு வந்து உங்க கஷ்டத்தை சொல்லி எதையாவது வாங்கிட்டு வரக்கூடாதா? வாங்கிட்டு தான் அந்த குழந்தைகள்லாம் இப்படி தவிக்குமா? நீங்க போய் கேட்கவே மாட்டேன்னா எப்படி? அப்புறம் எதுக்கு கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் எதுக்கு குழந்தைகள்லாம் உங்களுக்கு அப்படின்னு கேட்பா. இவரால் ஒன்றும் பண்ண முடியல. சரின்ட்டு ஒரு நாள் இவருக்கு என்னன்னா அவர்கிட்ட கேட்கணுன்றதே கிடையாது. கிருஷ்ணன்கிட்ட போய் பார்த்துட்டு வரோம்ல, கிருஷ்ணன் தன்னோட நட்பு இல்லை, நண்பன் இல்லை, உண்மையான நண்பன். அந்த நண்பனை பார்த்துட்டு வரதுக்கு போறோம் இல்லையா, அதுக்காக போலாம் அப்படின்ட்டு கிளம்பும்போது அப்படியே சரி நான் போயிட்டு வரட்டு இவர் கிளம்புவார். இவருக்கு என்னன்னா கிருஷ்ணனை பார்க்கணுன்ற ஆசையில் தான் போவார். அவரோட ஒய்ஃப் சுசிலைக்கு என்னன்னா போய் கிருஷ்ணன் இவர் போய் பார்த்தாருன்னா ஏதாவது கேட்டாருன்னா கொடுப்பாரு. இவர் கேட்கவே இல்லைன்னா கூட இவரோட துணி கந்தல் துணி இவர் இருக்கிற கோலத்தை பார்த்த உடனே தெரிஞ்சுப்பாவா இவர் பரம ஏழை திராபம் ஆகிட்டாருன்னு. எதையாவது கொடுத்து அனுப்புவார். ஏதாவது ஒன்று கொடுத்து அனுப்பிச்சாருன்னா நம்மளுக்கு ஒரு மாதத்துக்காவது மற்ற குழந்தைகளை வச்சுட்டு ஓட்டலாம் இல்லையா. ஒரு மாதத்துக்காவது நல்ல சாப்பாடு கொடுக்கணும் பசங்களுக்கு, பசங்கள்லாம் ரொம்ப இதுவாகிட்டு காஞ்சி போச்சு அப்படின்னு ரொம்ப யோசனை பண்ணி அனுப்புவார். இவர் வந்து நான் வெறுங்கையோட எப்படி போய் கிருஷ்ணன் பார்க்குறது, ராஜா கையெல்லாம் பார்க்க போகும்போது ஏதாவது எடுத்துன்னு போகணும். சாதாரணமாக அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழம் எடுத்துன்னு போவா, பார்த்துருக்கீங்களா? துவக்கத்தை பொண்ணு திரவியம் தங்கம் வைரம் வைடுவியம் பணக்காரெல்லாம் அதெல்லாம் எடுத்துன்னு போவா. சாதாரண ஒரு ஆள் கூட ஒரு எலுமிச்சம்பழமாவது எடுத்துன்னு போவா. எலுமிச்சம்பழம் வந்து வெற்றியின் சின்னம், அதை எடுத்துன்னு போய் கொடுப்பா. அதனால தான் ராஜாக்கள்லாம் பெரிய மனுஷங்களை பார்க்க போகும்போது எலுமிச்சம்பழம் எடுத்துன்னு போகிறது அதுதான். அது மாதிரி எலுமிச்சம்பழம் மாதிரி எதையாவது எடுத்துன்னு போகணும். இவன் நான் என்ன எடுத்துன்னு போவேன்னுவார். உடனே இவர் என்ன பண்ணுவார், காட்டில் போய் நல்லா மழை பெய்யும், மழையில் வயலில் விழுந்து உதிர்ந்து அந்த அந்த இது இருக்கு பாருங்க நெல் அடிக்களம், அந்த நெல் களத்தில் எல்லாத்துலேயும் வக்கல் எல்லாம் எடுத்துட்டா மீதி கீழே நெல் இறக்கி கிடைக்கும். குருவி பூச்சி பொழுதுக்காக அதை விட்டு போயிடுவான். அந்த நெல்லை பொறுக்கின்னு வந்து சமைச்சு சாப்பிடலான்னு ஒரு சாஸ்திரத்தில் ஒரு இடம் இருக்குது. பிராமணர்களுக்கு அது ஒரு உஞ்சவிருத்தியில் அதுவும் ஒன்று. அந்த நெல்லை எடுத்து வந்து சாப்பிடலாம் அப்படின்னு அந்த நெல்லை போய் இவர் பொறுக்கிட்டு வருவார். பொறுக்கிட்டு வந்து ஒரு ஒரு படி இருக்கும் கொண்டு கொடுப்பாரு இவர்கிட்ட. கொடுத்து இதை என்ன பண்ண போறேன்னு அதை உடனே அவன் என்ன பண்ணுவான், எல்லாம் தண்ணி தெளிச்சு ஊற வச்சு என்னை இடிச்சு அவலாக்கி இவர் துணி கட்டிட்டு இருப்பார். இவரோட வேஷ்டியில முடிஞ்சு கொடுத்துருப்பார். இவர் வேஷ்டியா 1000 இடத்துல ஓட்டம் இருக்கும், 1000 ஓட்டம் இருக்கும் இவர் வேஷ்டியில, கிழிஞ்ச வேஷ்டி எல்லாம் அதில் கிழியாத இடமா பார்த்து பண்ணி கொடுப்பார். அந்த காலத்தில் என்னென்னா இந்த ஆச்சாரமாக இருக்கிறவெல்லாம் துணியை தைச்சி போட்டுக்க மாட்டான். ஏன்னா அந்நிய நூலில் இல்லை சேர்றது இல்லையா, அதனால துணியை தைக்க மாட்டான். தைக்காமல் அப்படியே முடி போட்டு எடுத்துப்பான். துணியை முடி போட்டு எடுத்துட்டு அந்த அந்த துணியை அதனால தான் பார்த்தீங்கன்னா பழைய ஆளில் பார்த்தீங்கன்னா துணி கிழிஞ்சிருந்ததுன்னா முனையை முடிச்சு போட்டு வச்சுருப்பான் பருதரா கிழியாமல் இருக்கிறதுக்கு. அது துணி ஒரு தையல் மிஷினில் கொடுத்து தைக்க மாட்டான். அந்நிய நூல் சேரக்கூடாது. அந்நிய நூல் சேர்ந்தா அதை கட்டிக்கூடாது. தீ பட்டுதுன்னா கட்டிக்கூடாது, ஓட்டை ஆயிடுச்சுன்னா கட்டிக்கூடாது. இது மாதிரிலாம் இருக்குது சாஸ்திரங்களில். இவர் 1008 இடத்துல முடிச்சு போட்டு ஒரு வேஷ்டியை வச்சுருப்பார். அந்த வேஷ்டியில் ஒரு இடத்துல ஓட்டை இல்லாத இடமா பார்த்து அந்த அவலை கட்டி கொடுத்து அனுப்புவான். இவர் போவார் போய் கடைசியில் துவாரகைக்கு போயிடுவார். துவாரகா ஊருக்குள்ளேயே நுழைய முடியாது, வெளியே மடக்கிடுவான். நீ யாரு என்னன்னு ஏதோ சொல்லிட்டு எல்லாம் ஊருக்கு இதுக்கு வந்திருக்கேன், கிருஷ்ணனை பார்க்க வந்திருக்கேன், கண்ணனை பார்த்து பொண்ணு கொடுக்கணும்
அப்படின்ன உடனே அவ துவாரபாலகர்கள் அங்கே பார்த்துட்டு விட்டுருவா உள்ள, சரி போட்டோன்னு. ஆனால் அரண்மனைக்குள்ளே இவரால் போக முடியாது. அரண்மனை வாசல் வரைக்கும் வந்துடுவார். வந்துட்டா அந்த துவாரபாலகர்கள் அனுப்பவே மாட்டான், இவரை மடக்கி வச்சுட்டு இருப்பான். அடுத்த பதிவு 2ல் பார்ப்போம். தேங்க்யூ. என்ன பண்ணுவோம், அந்த துவாரபாலகர்கள் உள்ளே விட மாட்டாங்க, அடியோட மடக்கிடுவாங்க 2 பேரும். ஐயோ நாங்கள் உள்ள சொன்னால் அவ்வளோதான், கிருஷ்ணன் எங்களை கொண்டு வர, நீ அதெல்லாம் பண்ண. இவர் எவ்வளோ சொல்லுவார், நான் கூட ஒன்றா படித்தவோம், ஒன்றா இருந்தவன், இதெல்லாம் சொல்லுவார். என்ன சொன்னாலும் நீ போய் நீ வந்து அவர் கூட படித்தியா, கிருஷ்ணன் கூட. கிருஷ்ணன் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, அவர் இந்த நாட்டு ராஜா சொல்கிறோன்றதை தெரிஞ்சு பேசு, இது மாதிரிலாம் பண்ணாதேன்னு. இதே தான் அந்த குருகுலம், அந்த துருபதனும் துரோணருக்கு நடந்த மாதிரியே தான். ஆனால் துருபதன் மாதிரி துரோணரை விரட்டி அடிக்கல கிருஷ்ணன். அதுக்கு மேலே இப்போ என்ன நடக்குதுன்றதை பாருவோம். இப்போ சொல்லுவார், எவ்வளவோ இது பண்ணி பார்ப்பா, கேட்க மாட்டேன். ஒரு வாய்க்காவலன் என்ன பண்ணுவான், 2 பேர்ல ஒருத்தன், ஐயோ பிராமணனா இருக்கான், பொய்யெல்லாம் சொல்ல மாட்டான் போல தான் தெரியுது, பார்த்தா போய் நம்ம சொல்றது சொல்லுவோமே, அவர் வந்து துரத்தி விட்டு அனுப்பலாம். இல்லை ஏதாவது காசு கொடுத்து அனுப்பலாமே, பாவமா இருக்கேன், ரொம்ப பரிதாபமா இருக்கேன், எதையாவது ஒன்று கொடுத்து இதை அவர்கிட்ட கொடுத்து அனுப்பு அப்படி என்ன அனுப்பிடலாமே, எப்படி உள்ள கூப்பிட போறதில்லை, அவர் ஏதாவது சொன்னா கொடுத்து அனுப்பலாமே அப்படின்ற அந்த ஒரு இது. அதுல ஒரு 2 பேர்ல ஒருத்தர் நல்ல இருப்பான். அவன் என்ன சொல்லுவான், நீ இங்கே இரு, நான் போய் ராஜா வேணா கேட்டு வரேன்னுவான். போவான், உள்ள போய் ராஜா கிட்ட போய் கிருஷ்ணர்கிட்ட போய் சொல்லுவான், அது மாதிரி ஆதி நாளில் நின்னோடு அருங்கலை கற்றுள்ளானாம், நேயமிக்க நீண்ட நட்பு பூண்டு கொண்டவனாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வார்த்தை வரும். அந்த வார்த்தை எனக்கு மறந்து போச்சு. பெயரை குசேலன் என்று எம்பினானே அப்படின்னு இவர் சொல்லுவார். முப்புரி நூலான்னு அந்த 3வது வார்த்தை ஒன்று வரும். முப்பொரு நூலான் மறைவர் குலத்தான் பெயரை குசேலன் என்று எம்பினானேன்னு வரும் அந்த பாட்டு. அந்த பாட்டை கேட்ட உடனே கிருஷ்ணன் என்ன பண்றாரா, குசேலன்ற பேரை கேட்ட உடனே கிருஷ்ணனோட ஆக்ஷனை சொல்றாரு பாருங்க. குசேலோபாக்கியத்துல இது வரும், தாயது வருகை கேட்ட தனி இளம் குழவி போன்று. தாய் வந்திருக்கான்னு தெரிஞ்ச உடனே, தனியா தவிச்சுட்டு இருக்கிற குழந்தை தனியா விட்டுட்டு அம்மா போயிடுறான்னு இங்க இப்ப எல்லாம் வேலைக்கு போயிடுறாள் முன்னாடிகள், அது மாதிரி அந்த காலத்துல விட்டு போயிடுறாரு. இப்ப பசங்களுக்கு ஏதாவது ஒரு என்டர்டைன்மெண்ட் ஏதாவது கொடுத்து போயிடுறா. அந்த காலத்துல என்டர்டைன்மெண்ட்லாம் கிடையாது. இல்லை, அம்மா எப்போ வருவான்னு தான் பார்த்துட்டு இருக்கும் குழந்தைகள். அப்பாவை கூட அவ்வளவு பார்க்காத, அம்மா விட்டு போனால்னா அம்மா வர வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. அதுதான் சொன்னேன், தாயது வருகை கேட்ட தனி இளம் குழவி போன்று. தாயது வருகை கேட்ட குழவி போன்றுன்னு சொல்லல, தனி இளம் குழவின்னா தனியாக இருக்கிற குழந்தை. எப்படி அப்படியே தாயது வருகை கேட்ட தனி இளம் குழவி போன்று நேயமிக் குடையவனாகி, நெஞ்சில தானா அன்பு பொங்கறதான், நெஞ்சினில் உவகை பூப்ப, மனசுல பயங்கர மகிழ்ச்சியா குசேலன் 2 பேரை கட்டுவனே. நெஞ்சினில் உவகை பூப்ப போய் அழைத்தபடி நின்னே இப்பயே போய் கூட்டு வாங்கன்றான். போய் அழைத்திடுமே நின்னே 3 தடவை சொல்றாரு கிருஷ்ணன். சொன்ன உடனே அந்த வாய்க்காவலுக்கு பொட்டில் அந்த மாதிரி ஆயிடுச்சு. நல்ல காலம் வந்து சொன்னோம், நம்ம எங்கேயாலும் இவனை திருப்பி அனுப்பியிருந்தா என்ன ஆகுது, ராஜாவை கூட்டு வர சொல்றேன். ராஜாவுக்கு வந்து இவ்வளவு மகிழ்ச்சி உண்டாயிருக்கேன். அந்த அரியா சந்தை விட்டு இறங்கி சொல்றாராம், இவன் வாய்க்காவலன் இவர் கூட்டு வரத்துக்கு வரான். இவர் வரத்துக்கு முன்னாடி கிருஷ்ணன் எதிர வந்துடுறாராம். எதிர வந்து வாயிற்காவலன் வந்து இந்த வாசல் கதை அடையத்துக்கு முன்னாடி கிருஷ்ணன் அரண்மனை வாசலுக்கு வந்துடுவாராம். வந்து குசேலனை கூப்பிட்டு ஆற தழுவி கூட்டின்னு போய் அவரை உச்சி மோந்து அவரோட விளையாடி பழைய கதையெல்லாம் பேசிட்டு எல்லாம் பண்ணிட்டு அவரோட துணியெல்லாம் பிடிச்சி அவுத்து இது பண்ணி அவர் குளிப்பாட்டி அவருக்கு நல்ல துணியை கொடுத்து கட்டிக்க சொல்லிட்டு எல்லாம் பண்ணி அவருக்கு எல்லாரும் பாத பூஜை எல்லாம் பண்ணி அவரோட துணி பாதம் பட்ட அந்த தீர்த்தத்தை வந்து தீர்த்தமா சாப்பிட்டு, குசேலன் வந்து கண்ணனோட பெரியவர், தீர்த்தமா சாப்பிட்டு எல்லாம் பண்றார். ஒரு ராஜா
ஒரு சாதாரண ஏழை பிராமணனை உட்கார வச்சு இவ்வளவும் பண்றாரு. பாத பூஜை எல்லாம் பண்ணி எல்லாம் பண்றாரு, என்ன பண்றாரு, எல்லாத்தையும் கொடுக்குறாரு அவருக்கு. எல்லாத்தையும் பண்ண சொல்லி அப்போ கிருஷ்ணனோட பெட்டில் படுக்க வைக்கிறார். கிருஷ்ணனும் ருக்மணியும் படுக்கிற பெட்ல குசேலில் படுக்க வைக்கிறார். அந்த முரசு கட்டில்னு ஒன்று வச்சிருப்பா ராஜாக்கள்லாம். அந்த கட்டில் வந்து அவளுக்கு வந்து அவளோட அந்த பேரோட சின்னம் அதுதான். அந்த கட்டில யாராவது உட்கார்ந்தாள்னா அது வந்து அரசனை அவமானப்படுத்துறது அர்த்தம். அந்த முரசு கட்டில உட்காந்து உட்கார வைக்கிறார் இவரை. இது மாதிரி எல்லாம் நிறைய பண்ண முடியாத விஷயங்கள்லாம் பண்றாரு. ரெண்டா குளிப்பாட்டி எல்லாம் பண்ணி குஷால இருக்க ஆகான்னு இருக்கு. ஒரு 4-5 நாள் இருக்கார். இருந்துட்டு இவர் கிளம்புற நாள் வந்துடுது. கிளம்பு போற நாள்ல மெதுவா சொல்லுவார் கிருஷ்ணன்கிட்ட, நான் கிளம்புறேன், ஊருக்கு கிளம்புறேன். ஊருக்கு கிளம்பியா, சரி போயிட்டு வந்துட்டு மன்னி எனக்கு ஏதாவது கொடுத்தமிச்சுப்பாள, என்ன கொடுத்தமிச்சான்னு கேட்குறாரு. அப்பதான் இவர் வந்து கூச்சப்பட்டுட்டு, இதுக்கு முன்னாடியே அவருக்கு ஞாபகம் வருது, கூச்சப்பட்டு இதை எப்படி கொடுக்குறதுன்னு பேசாம இருக்காரு. இப்படி அக்கில் அந்த அவலை தூக்கி இப்படி ஒழிச்சுட்டு ஒன்றும் கொடுக்கல அதை என்னமோ வச்சுட்டு இருக்கியா, என்கிட்ட போய் சொல்ற, நீ என்கிட்ட போய் சொல்ற இரு, அதை காட்டு, அதை கையை விட்டு புடுங்குவார். அந்த அக்கல்ல கையை விட்டு அந்த இதை எடுப்பார், அந்த அவல் பொரியை எடுப்பார். எடுத்து அவல் பொரி இருக்கும், அவுத்து முடிய அவுத்து பார்த்தா அவல் எனக்கு பிடிச்ச ஐட்டம் மண்ணி கொடுத்து வச்சிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவல் அள்ளி ஒரு புடி வாயில போட்டுப்பார். போட்டு சாப்பிட்டுருவார். சாப்பிட்டு ஆஹா எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு இன்னொரு புடி எடுத்து வாயில போட்டுப்பார். இன்னொரு புடி எடுத்து போட்ட உடனே ருக்மணி அங்கே பார்த்துட்டு இருக்கா இல்லையா, அவளுக்கு தெரிஞ்சு போறது, ஆஹா கிருஷ்ணன் வந்து எல்லாத்தையுமே கொண்டு போய் அவருக்கு அடிமையாக்குறான், எல்லா செல்வங்களும் அங்கே போயிடுறது, இவன் போட செல்வமெல்லாம் அங்கே போறது. 3வது புடி வாயில போட போகும்போது எனக்கு இல்லையா மண்ணி கொடுத்தது, நீங்க மட்டும் சாப்பிடலன்னு அது படி அவ சாப்பிட்டுவான். அவ சாப்பிட்டதுனால அது நின்று போயிடும் அந்த 3வது புடி. இந்த 2 புடி முடிஞ்ச உடனே கிருஷ்ணன் வந்து சரிட்டு கிளம்புவார் இல்லையா. சொல்லிட்டு கிளம்பும் போது என்னோட வேஷ்டி என் வேஷ்டியாச்சு, நீ கட்டிட்டு இருக்கியா, அதை என் வேஷ்டியை கிட்டே கொடுத்துட்டு போயிடுதோ, நீ கொடுத்த வேஷ்டி அதை ஒரு பண்ணி கட்டின அந்த வேஷ்டி, அது ஒரு கீச வேஷ்டி அதை எடுத்து கட்டி கொண்டார். எல்லாம் பண்ணி அவர்கிட்ட கொடுத்து அனுப்புறாரு. எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பும்போது இவருக்கு வந்து ஏதாவது எனக்கு கொடு ஹெல்ப்புக்குன்னு கேட்கறதுக்கு கூச்சமா இருக்கு. இவருக்கு நான் கஷ்டப்படுறேன், எனக்கு ஏதாவது கொடுன்னு கேட்கறதுக்கு கூச்சமா இருக்கு. இவர் எப்படி வந்தாரோ அதே மாதிரிக்கு அனுப்புறாரு. இதான் தீம்புன்றது. இதைதான் கிருஷ்ணனுடைய தீம்புன்னு போனதுல சொன்னமே, தீம்புன்றது இதுதான். இது மாதிரி விஷமம் நிறைய ஒருத்தரை வந்து வயிற்றுச்ச கொட்டுறது. ஆனா அவளுக்கு எல்லாம் பண்ணிடுவார். இது என்ன பண்றாருன்னு பாருங்க. அப்புறம் சரிட்டு இவரை அனுப்பிடுறார். இவரோட பழைய வேஷ்டி, இவர் கட்டின வந்த வேஷ்டி அதையே கட்டி எல்லாம் பண்ணி இவர் கையில கொண்டு ஒரு கொடை கொண்டு எடுத்துட்டு வருவார். அந்த கொடை அதையெல்லாம் கொடுத்து இவரை சரி போயிட்டு வரணும் அனுப்பிடுறாரு. இவரும் அவர்கிட்ட கிருஷ்ணன்கிட்ட ஏதாவது கூட எனக்குன்னு கேட்கல, ஒரு பரிசும் கேட்கல, கிருஷ்ணனும் கொடுக்காமலே அனுப்பிச்சிடுறாரு. வெளியில வந்து குசேலர் நினைச்சுக்கிறார் மனசுல, கிருஷ்ணனுடைய இருந்த ஒரு வாரம் எப்படி இருந்தது, என்ன ஆனந்தமா இருந்தது, நட்புன்றது இப்படிதானே இருக்கணும், இந்த மாதிரி ஒரு நண்பன் எனக்கு கிடைச்சாரு, நான் ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும் அப்படி இப்படி நினைச்சுட்டு வரும்போதே குள்ளுக்குள்ள ஒரு ஆதங்கம் கொஞ்சோண்டு குத்தம் எனக்கு. நான் இவ்வளவெல்லாம் பண்ணார், நான் இப்படி ஒரு கீழ்ச வேஷ்டியெல்லாம் கட்டிட்டு இருக்கேனே, அந்த வேஷ்டியை கூட எனக்கு விடலை, வேஷ்டியை கூட அவுத்து கொடுத்துட்டுப்பா, தன்னோட வேஷ்டியை கொடுன்னு வாங்கிட்டு அவரோட நான் கட்டிட்டு இருந்த வேஷ்டியோ நீ கட்டிட்டு வந்த வேஷ்டி அதை எடுத்து கொடுத்துட்டார். எவ்வளோ இது ஒன்றுமே நமக்கு கொடுக்கலையே, ஏதாவது ஒன்று கையில் கொடுத்துருப்பாரு, நான் தான் கேட்கல, அவராக பார்த்து என் நிலைமையை பார்த்து ஏதாவது கொடுத்துருக்க வேண்டாமா அப்படின்னு நினச்சிட்டு உடனே குசேலருக்கு மனசு ஆகிடுறது. அதெல்லாம் இல்லை, கிருஷ்ணனை நான் பார்த்தேனே, எனக்கு பார்த்ததே போகிறோம், கண்ணனை நான் பார்த்தேனே, கண்ணன் கூட பார்த்து என்னோட பழைய நட்பை ரினியூல் பண்ணிட்டு குதூகலமாக இருந்தேனே, எனக்கு அதுவே போகிறோம், கிருஷ்ணன் ஒன்றும் கொடுக்காட்டா பரவாயில்ல. வீட்டுக்கு போகும்போது யசோதை கேட்பாளே என்ன கிருஷ்ணன் கொடுத்தமிச்சாள் என்று இவளுக்கு பயம் வந்துடுறது. சுசீலா கேட்பாளே, சுசீலா வந்து என்ன கொடுத்தமிச்சார் கிருஷ்ணன்கிட்ட என்ன கேட்டு வாங்கிட்டாலும் கேட்பாளே, நம்ம எப்படி சொல்றது, நான் ஒன்றும் கேட்கலன்னு சொன்னா நல்லா இருக்குமா, என்ன சொல்ல போறாலும் பயந்துட்டே இவர் ஊருக்கு வந்தா இவ்வளோ ஒரே மாளிகையும் கூட கோபுரமா இருக்கு. இவர் வீடு பழைய கூரை வீட்டை காணும், தேடுறாரு எங்க பார்த்தாலும், கூரை வீட்டையே காணும், என்ன ஆச்சு, ஏன் என் வீடு என்ன ஆச்சு, இது ரெண்டு பொதுவாக சுசீலான்னு கூப்பிடும்போது சுசீலா ஓடி வரா உள்ளேருந்து, ஆபரணமும் உடம்பெல்லாம் ஆபரணம், நல்ல பட்டு புடவை எல்லாம் கட்டிட்டு அப்படியே ஆடிட்டு வந்து நிற்பார். இவருக்கு வந்து நான் தான் அண்ணா, யார் நீங்கன்னு கேட்பார். இவர் நான் தான் அண்ணா உங்க சுசீலை தான், நம்ம பிள்ளைகள்லாம் பாருங்க எவ்வளோ என்ன இருக்கு, எவ்வளோ பெரிய வீடு, இதெல்லாம் கிருஷ்ணன் நமக்கு அழிஞ்சது அப்படின்ட்டு. என்ன கிருஷ்ணன் அந்த 2 புடி அவலை சாப்பிட்டாரு, அப்பயே எல்லா செல்வத்தையும் இவருக்கு மாத்திடுறாரு. அந்த 3வது படி அவலை போட்டுருந்தாருன்னா துவாரகையே இவருக்கு சேவை செய்யற மாதிரி ஆயிடும். துவாரகை சேவை செய்யணும்னா யாரு, கிருஷ்ணன் இவருக்கு சேவை செய்யணும், அந்த மாதிரி முடிஞ்சிடும். அதனாலதான் அதை பிடிங்கி அந்த 3வது படி அவலை சேர விடாத சங்க நிதி பதும நிதின்னு இல்லையா, அந்த 2 நிதியும் இவர் கொடுத்துறாரு. 3வது படி வைகுண்டத்தை இவர் கொடுத்துட்டா போச்சு. வைகுண்டத்துக்கு இவர் ராஜா ஆயிட்டாருன்னா பெருமாள்ன்றது ஒரு அர்த்தமே இல்லாத போயிடும். அதனாலதான் ருக்மணி அந்த ஒரு புடியை பிடிங்கி வாயில போட்டுருக்காரு. இந்த 2 புடியே எல்லாத்தையும் கொண்டு அது கிருஷ்ணனுக்கு தெரியாது, இவர் கஷ்டப்படுறா, இவனுக்கு ஏதாவது பண்ணணும்னு.
அதான் பெருமாள் கிட்ட எப்பயுமே நம்மளாம் கூட கோயில்களுக்கு போனோம்னா நான் என்ன பண்ணுவேன், கோயிலுக்கு போய் எனக்கு இந்த கொடுன்னா வேண்டிக்க மாட்டேன். ஆத்மாத்தமா பெருமாளை சேவிப்பேன், அவ்வளவுதான். ரங்கநாதன் கூட சொல்லுவார், நமக்கு என்ன வேணுமோ அவர் கொடுப்பாருங்க, நம்ம கேட்கணுன்றதெல்லாம் இல்லை. நமக்கு என்ன வேணுன்றது அவருக்கு தெரியும், அவர் கொடுப்பாரு. அவருக்கான் பார்த்துக்கிறான்னு எல்லாத்தையும் அதிகமாக கவலையே பட மாட்டார் ரங்கநாதன். அவருக்கான் பார்த்துக்கிறான் விடுங்கன்னுவார். அந்த மாதிரி நம்ம அவருக்கா பார்த்துக்கிறா அப்படின்ட்டு நம்ம பேசாம விட்டோம்னா நமக்கு நல்லது நடக்கும். நம்ம என்னது வேணும்னு கேட்டோம்னா அதை கொடுத்துருவார் பெருமாள். பக்தன் கேட்டான் கொடுக்காம இருக்கக்கூடாது, கொடுத்துடணும் அப்படின்ட்டு கொடுத்துருவாராம். அதனால அதை வந்து அந்த குசேலர் கதை இப்படி இருக்கு. இது வந்து பார்த்தா மாட மாளிகை ஒரே கூட கோபுரமா இருக்கு, குழந்தைகள்லாம் நல்லா இருக்கு, எல்லாரும் பசிப்பட்டு இல்லாம தீர்த்துட்டானோடனே இவருக்கு சந்தோஷமா இருக்கு. இவரை வந்து அந்த துணியை மாத்திட்டு வேற பட்டு போட்டு பூதாம்பரத்தை கொண்டு கொடுப்பா கட்டிக்க சொல்லி, இவ கட்டிக்க மாட்டா நினைச்சிட்டு அழுவா. கிருஷ்ணா கிருஷ்ணான்னு அழுவார் இவர். கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணன் நேராக வந்துடுவார். என்ன சுதாமா என்னை கூப்பிட்டியா, என்ன விஷயம் என்னன்னு. இந்த மாதிரி எனக்கு செல்வத்தை கொடுத்துட்டியே, இந்த செல்வம் எனக்கு வேண்டாம்ப்பா, இவ்வளோலாம் இந்த பணத்தை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு, நான் எங்க உன்னை மறந்துடுவேன், உன்னோட நட்பெல்லாம் போயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு, என்னுடைய பழைய செல்வம் வந்துடுவேன், எனக்கு பணமே வேண்டாம், காசே வேண்டாம், எல்லாத்தையும் எடுத்துட்டு திருப்பின்னு கெஞ்சுவார் கிருஷ்ணன்கிட்ட. அப்புறம் வந்து கிருஷ்ணன் என்ன சொல்லுவார், நீ சம்சார சாகரத்தில் இருக்க, எனக்கு தெரியும் நீ கஷ்டப்பட்டு வரேன்டா, உன்கிட்ட விளையாட்டுக்காக தான் உன்னை அது மாதிரி அமிச்சேன், உனக்கு தேவையானதெல்லாம் நான் பண்ணிட்டேன், இன்னும் ஏதாவது வேணும்னாலும் கேளு நான் பண்ணி தரேன்வார். இவரை எனக்கு ஒன்றுமே வேண்டாம், என்னை வந்து என்னை விட்டுருக்கோ, இப்போ நீ அவளுக்கு எல்லாம் பண்ணி கொடுத்துட்டியா, என்னால் இந்த மாதிரி ஒரு சுகபோக வாழ்க்கை எனக்கு வேண்டாம், என்னால் இந்த மாதிரி சுகபோக வாழ்க்கையில் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவள் அப்போ பிள்ளைகள் எல்லாம் கொஞ்சம் ஆரம்பரம் தேர்த்தி விட்டு, அவர் ஒய்ஃபையும் மனசார தேர்த்தி விட்டு இவர் வந்து அப்படி தேசாந்திரம் போயிடுவார். நான் போய் காசி எல்லாம் போயிட்டு வரேன், காசி எல்லாம் வந்து இமயமலையில் வந்து இங்கோ தவறு இருந்து அங்கேயே காலமாயிடுவேன். அவ்வளோதான். கடைசி காலத்தில் அவருக்கு வந்து எல்லாமே வெறுத்து போயிடும். பணம், காசு, சுற்றம், உறவு, நட்பு, அப்போ எல்லாமே போயிடும். கிருஷ்ணன் வந்து எனக்கு கொடுத்துருக்காருன்னா இதை விட என்ன வேணும், கிருஷ்ணன் எனக்கு நண்பனாக கிடைக்கிறதுக்கே நான் பாக்கியம் பண்ணிக்கணும், எனக்கு அது ஒன்றே போகிறோம் அப்படின்ட்டு அவர் போயிடுவார். அதுதான் குசேலர் சொல்கிறார். அதை தான் சொல்கிறார் பாருங்க இதில். அவளை கொடுத்தேனோ குசேலரி போலேன்னு சொல்கிறா பாருங்க. இந்த 26வது வாக்கியம், 26வது வாக்கியத்தில் அவள் பொறி இந்த குசேலரை போலே சொல்றா பாருங்க. அவல் பொறின்றது அந்த நெல்லில் குத்திடும் அவல் பொறி. நான் குசேலர் மாதிரி அவல் பொறியை எடுத்துட்டு வந்து கொடுத்தேன்னா கிருஷ்ணனுக்கு, ஒரு சர்வீஸுமே பண்ணலையே, என்ன போய் நீங்க பெரிய ஆளுன்றீங்க, என்ன வந்து இந்த ஊர்ல இருந்தீங்க ராமானுஜர்கிட்ட சொல்ற. ராமானுஜர் ஆச்சரியமா பாக்குற, இப்படி கூட ஒரு பொண்ணு இருக்காளா, இந்த மாதிரி கூட கூட சொல்ல முடியுமா, எவ்வளவு கதையை சொல்லிட்டு தன்னை பத்தின பெருமையே சொல்லாத இப்படி இருக்கா இவன் அப்படின்னு நினைச்சுவார். இது குசேலரோட கதை. இந்த குசேலரோட கதை இது. இந்த பாட்டில் நம்மளுக்கு குசேலரோட கதை தெரிஞ்சிருக்கு. அதனால இது 2 பாட்டு ஆயிடுச்சு. தேங்க்யூ. அடுத்தது நாளைக்கு சந்திப்போம்.